வியானா வாடி என் செல்லக்குட்டி வச்சு கிளிடி எல்லாரையும் கிழிக்கிறாளே. சாண்ட்ராவை கிழிக்கிறா, திவ்யாவை கிழிச்சிட்டா, விக்ரம அழுவ விட்டா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வியானா வேறு லெவல் சாங் போட்டு உள்ளே வர்றா. செல்லம்மா செல்லம்மா தங்கம் இன்னும் கொஞ்சம்மா ஒன்று பாட்டெலாம் போட்டு வேறு லெவலில் என்ட்ரி. ஷாக் ஆகிட்டான் இவன் விக்ரம். ஆகா என்ன இவன் உள்ளே வருது, ஆஹா வந்துட்டாங்க, சைத்தான் சைக்கிளில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் போய் கட்டி பிடிச்சி இது பண்ணிவிட்டு ஏன்னா சொல்லுது, எனக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காரு பிக் பாஸ். என்ன டாஸ்க் கொடுத்துருக்காருன்னா 2 பேர் பேசி உங்களுக்குள்ளே முடிவு பண்ணி என் கூட அனுப்பி வந்துடுங்க. முடிவு பண்ணி வந்துட்டிங்கன்னா நான் அப்படியே அழைச்சிட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னா நைட்டு நான் போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு நான் முடிவு பண்ணி உங்கள் 2 பேரில் ஒரு ஆள் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் நம்புற மாதிரி இல்லை, நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சரி கடைசி வாரம் எப்படியும் அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ எல்லாம் ஷாக்கில் தான் இருக்காங்க. வச்சு எல்லோரையும் ஓட விடுது. இவன் வந்து வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க விக்ரம். அடித்த அடியில் வியானா அடித்த அடியில் என்ன அடி அடிக்குதுங்கிறிய, எனக்கு பேசுகிறது இங்கே ரைட்ஸ் இருக்குது, நான் பேசுவேன். உடனே சொல்லுது இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா. சாண்ட்ரா அவன் நடிப்பு எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. உன்னை கழுவி ஊற்ற தான் செய்வாங்க, காரி துப்புவாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோ. எப்படி அவன் புருஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் திருத்திக்கிட்டு நல்லா விளையாண்டா அவனை தூக்கிட்டாங்க. அதாவது விஜய் சேதுபதி ஈகோனால் தூக்குனாங்க. இப்போ உன்ன என்ன பண்ணுவாங்க, உன்னை என்ன பண்ணுவான் விஜய் சேதுபதி காரி துப்பிகிட்டு இருப்பான். இன்னத்துக்கு வாங்குற அடி மிதி இதெல்லாம் வந்து தாண்டி டிஆர்பியெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு. அடித்த அடி அந்த மாதிரி. உடனே இவன் வாக்குமூலம் கொடுக்குறான் விக்ரம். நான் வந்து தெரிஞ்சே ஹர்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே ஒருத்தவங்களை வந்து அவங்களோட குறைகளை சொல்லி என்னால் கேம் ஆட முடியாது, ஐ எம் டன் வித் த கேம். இன்னொருத்தவங்களை புண்படுத்தி இது பண்ணி என்னால் கேம் விளையாட முடியாதுங்கிற ஒரு சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்க. நடிக்கிறாங்க அந்த நடிங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, நம்ம பண்ண ஆட்டத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம டைட்டில் வின்னர் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. பாருக்கும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே நம்மளை கொண்டு போகலவங்க. பார்வை கமருதீனையே உள்ளே வச்சுருக்காங்கன்னா வெளியே எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி உள்ளே போவோம் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு வந்து நான் வாலண்டியராக வர்றேன் வியானா, அவங்க கூட நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நான் அது பெருமையாகவே நினைக்கிறேன், ஒரு பாக்கியம்தான் உங்க கூட அப்படியே உங்க கூடயே வந்துடுறது அப்படின்ட்டு நான் ரெடி போகிறதுக்குன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவன் விக்ரம் தான் இந்த வாரம் போவான்னு நினைக்கிறேன். இல்லை எதுவும் ட்விஸ்ட்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. இது நாமினேஷன்லாம் வேறு வச்சுருக்காங்க இன்றைக்கி. இந்த வாரத்தில் நாமினேஷன் வச்சு சபரியை சேவ் பண்ணியிருக்காங்க. அரோரா ஆல்ரெடி சேவ்டு டிடிஎஃப் வின்னர்னால சபரியை சேவ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். விஜய் டிவி சாப கேடுங்க. நல்லவன் சொல்லி ஊரை ஏமாற்றி விசில் அடித்தான் பார்த்தீங்களா. பாருவும் கம்மரும் வெளில போகும்போது விசில் அடித்தான் ரெட் கார்டு கொடுக்கும்போது. அப்போ எப்பேற்பட்ட கேடின்னு பார்த்துங்க, ஃப்ராடு பையன். நான் தெரிஞ்சே அடித்தேன் அப்படின்னு சொன்னான் பாருவேன். இவன் சுயரூபம் இது கிடையாதுங்க, நடிக்கிறான், எல்லோரும் குட் பிக்ஸ்லையும் இருக்குன்னு நினைக்கிறான். அது விஜய் சேதுபதி என்ன சொன்னார். எல்லோரையும் அடிச்சிட்டாங்க. வியானை போட்டு அடிச்சிருச்சு. விக்ரமுக்கு சரியான அடி, திவ்யாவுக்கும் அடி போல். இதான் கேட்கவே மாட்டேற அப்படின்ட்டுருச்சு போல். நீங்கள் தான் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் போல் சாண்ட்ராவை. வியானா இதாம்மா இன்னும் செய்யுமா, ஃபுல்லாக பார்க்கணும் என்ன செய்யுது வேற மாதிரி. இன்னும் அடுத்து திவாரெலாம் உள்ளே வரணும். திவாரெலாம் உள்ளே போய் சாண்ட்ராவை வச்சு செய்யணும். வினோத்தை மட்டும் போய் காப்பாற்றிருங்கடா. மற்றபடி எது வேணாலும் பண்ணுங்க, வினோத்தை காப்பாற்றிருங்க. இல்லைனா முடிச்சு விட்ருவா. அவள் சோழியை முடிச்சிருவா. வியானா வேறு லெவல் கேம்மா. இவ்வளோலாம் வெளியே எடுத்தாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.